Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம உடனடியா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய சுலபமான பொருளை வச்சு குயிக்கா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. இப்போ இதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். அத தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவல்ல வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. நல்லா துருவி எடுத்ததுக்கு அப்புறமா அதில உள்ள தண்ணிலாம் வந்து நல்லா ட்ரையா புழிஞ்சிட்டு சுத்தமா தண்ணி இல்லாத மாதிரி எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ நம்ம துருவுன உருளைக்கிழங்க ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு முட்டை உடைச்சு ஊத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இன்னைக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்க்க போறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகுத்தூள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பைண்டிங்க்கு இது கூட நான் இன்னைக்கு மைதா மாவு சேர்க்க போறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ இந்த பதத்துக்கு நல்லா கலந்து வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதிக அளவுக்கு ஆயில் தேவைப்படாது. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை சின்ன சின்ன பீசஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா துருவுன கேரட் சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், வெங்காயம் கூட சேர்த்து இது கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்தும். இப்போ ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 சைடு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் டயத்தில் ஒரு கப் டீயோட வச்சு சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.